ஓகே, இப்போ கார் வந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இருக்குது. நான் காரில் ஏறின உடனேயே நான் பார்க்குறேன் ஸ்டியரிங் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது, சென்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு காரில் வந்து ஸ்டியரிங் ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படிங்கிற பொசிஷனே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் பொசிஷன் எல்லா கார்கள்லேயுமே. இப்போ நீங்கள் வந்து ஒரு காரில் யூ டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஆட்டோமேட்டிக்காக ரீசென்டர் ஆகி இந்த பொசிஷனில் தான் வந்து நிற்கும் இல்லையா. அப்போ இந்த பொசிஷனில் இருக்கும் பொழுது நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, நம்ம ஹைவே டிரைவிங்லலாம். அதே சமயத்தில் எங்காவது ஒரு இடத்துல நம்ம பார்க்கிங் பண்ணியிருக்கும் பொழுது இந்த பொசிஷனில் நமக்கு ஸ்டியரிங் இருக்கும், ஆனால் வீல் வந்து ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு வந்து திரும்பி இருக்கும் இல்லையா. நம்ம பார்க் பண்ணும்போது அப்படி நிப்பாட்டிட்டு அப்படியே இறங்கியிருப்போம், ஆனால் இந்த ஸ்டியரிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். இப்போ நான் இது எப்படி ஜட்ஜ் பண்ணுறது இல்லையா, இது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கா இல்லை ரைட் சைடு திரும்பி இருக்கா லெஃப்ட் சைடு திரும்பி இருக்கா அப்படிங்கிறத நான் உள்ளே இருந்து அந்த வீலை பார்க்க முடியாது இல்லையா. அப்போ இதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் இதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா, ஏதாவது நூதன முறைகள் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்லேயே இந்த ஸ்டியரிங் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஆனால் வீல் பாருங்கள் எந்த பக்கம் திரும்பி இருக்குன்னு பாருங்கள், ரைட் சைடில் திரும்பி இருக்கு இல்லையா. அப்போது இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது டெக்னிக் இருக்கா அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த விஷயங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது ஸ்டியரிங்கை வந்து ஹேண்டில் பண்ணுற மெத்தட் பற்றின ஏதாவது வீடியோ உங்கள் சேனலில் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பான முறையில் இருக்குது. அதாவது ஒரு பிகினராக இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக மாறுறது வரைக்கும் அந்த ஸ்டியரிங்கை வந்து எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற சக்ஸஸ்ஃபுல் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 முறைகளாக பிரிக்கப்பட்டு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதை போய் பாருங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மொத்தம் 205 வீடியோக்கள் உள்ளன. நீங்களும் தொடர்ச்சியாக நம்ம சேனலுடைய வீடியோக்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஆனால் வீல் வந்து ரைட் சைடில் இருக்குது இல்லையா. பொதுவாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனால் பிகினராக பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாகவே ஒரு டவுட் வரும். அது என்ன அப்படின்னா, நம்ம ஹைவேல போகும்பொழுது இப்படி இருக்கும் பொழுது ஸ்ட்ரைட்டாக போகிறத நான் பார்க்குறேன், அதே சமயத்தில் பார்க்கிங் பண்ணும்போது தான் இது திரும்பி நிற்கிது. அப்படிங்கும் பொழுது இதை நான் எப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து உணர்வது அப்படிங்கிறது, இந்த விஷயத்துக்கு ஒரே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மெத்தட் மட்டும்தான் உண்டு. இதில் வந்து ஒரு நூதனமான முறைகள் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வதும் அதை அனிச்சை செயலாக மாற்றுவதும். மனிதனுடைய மிகப்பெரிய சக்தி என்பது அனிச்சை செயல் அப்படின்னு சொல்வேன். அது ஒரு பெரிய வரம் அப்படின்னு சொல்வேன். அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு 10 டைம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கே திரும்பி கூட பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அந்த கண்ணாடியை வந்து நான் ஒரு தடவை தொட்டு பார்க்குறேன், 2ஆவது டைம் நான் அதை பார்த்துட்டு தொட்டு பார்க்குறேன், அப்படியே தொடர்ச்சியாக பண்ணும் பொழுது எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து என் மனசில் வந்து அப்படியே பதிஞ்சிடும். அப்படிங்கிறனால நான் இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு கூட இந்த கண்ணாடியை அழகாக தொட முடியும் இல்லையா. இதைத்தான் நம்ம அனிச்சை செயல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அனிச்சை செயல்கள் பார்த்தீங்கன்னா கார் டிரைவிங்கில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்வேன். அதாவது நம்ம கியர் மாற்றும் பொழுது ஆரம்பத்தில் படிக்கும் பொழுது நம்ம வந்து கீழே பார்த்து கியரை மாற்றுவோம், அந்த பக்கம் கிளச் மிதிக்கும் பொழுது உள்ளே பார்த்துட்டு கிளச்சை மிதிப்போம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு எந்த கியர் மாற்றணுமோ அதை ஆட்டோமேட்டிக்காக நம் கைகள் வந்து அதை மாற்றி இருக்கும். நம்ம இன்னொருத்தர் பேசிகிட்டே வருவோம், ஆனால் கிளச் பார்த்திங்கன்னா கரெக்டாக கியரை மாற்றிட்டே வருவோம். இதைத்தான் அனிச்சை செயல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விஷயந்தான் இந்த ஸ்டியரிங் மெத்தட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அதாவது இப்போ வந்து நம்ம ரைட் சைடில் திரும்பி இருக்கிறத பார்க்குறோம் இல்லையா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உள்ளே ஏறி உட்காந்து முதல்ல அந்த மூவ் பண்ணி பார்க்கணும். இதுக்கு வந்து ஒரே ஒரு மெத்தடு தான், வேறு எந்த மெத்தடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காது. நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கலாம், இப்படி வெளியேருந்து போகும்போதே நம்ம பார்த்துட்டு ஒரு ரைட்டில் திரும்பி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உள்ளே போய் நம்ம கரெக்ட் பொசிஷன் பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கலாம். அது எல்லா இடத்துலையும் வந்து அது நடக்காது இல்லையா, அது பாசிபிள் கிடையாது. சில நேரத்தில் வந்து நம்ம வேறு கதைகளை யோசிச்சுட்டு வருவோம், வந்து உடனடியாக காரில் உள்ளே வந்து ஏறிடுவோம் இல்லையா. ஒரு டிராஃபிக் நிற்கும் அந்த இடத்துல நீங்கள் இறங்கி இப்படி வந்து வீலை பார்த்துட்டுலாம் நீங்கள் உள்ளே போக முடியாது இல்லையா. அப்போது சக்ஸஸ்ஃபுல் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, உள்ளே ஏறிட்டு இந்த காரை சிறிதளவு நகர்த்தி பார்ப்பது, லைட்டாக மூவ் பண்ணுறது, இதுதான் தி பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்வேன். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் ஒரு சூப்பரான ஒரு அனிச்சை செயலாக மாறி இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடும். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட் கியர் போட்டுட்டேன், ஸ்லைட்டாக வந்து நான் மூவ் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரண்ட்டில். ஓகே, மூவ் பண்ணும் பொழுது எனக்கு அந்த ஃபீல் தெரியுது, ஆஹா இது ரைட்டில் போகுது இல்லையா. நம்ம ரொம்ப ஸ்லோவாக தான் நகர்த்தின உடனே நமக்கு இந்த கார் வந்து வலது பக்கம் போகிறது தெரியுது இல்லையா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்,
இந்த மூமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இடது பக்கம் ஸ்டீரிங்கை திருப்பணும் இல்லையா? வலது பக்கம் போகும் பொழுது நம்ம கார் போகுதுன்னு தெரிஞ்சால் இடது பக்கம் வந்து லெஃப்ட் சைடில் ஸ்டீரிங்கை திருப்பணும் இல்லையா? ஆனால் இதை மூமெண்ட்லேயே பண்ணணும். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணி பார்க்குறோம், அது ரைட்டில் போகிற மாதிரி தெரிஞ்ச உடனேயே அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டேரிங்கை திருப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள். இன்னொரு தடவை முறை பாருங்கள். ஓகே, இப்போ ரைட்டில் இருக்குது, மூவ் பண்ணுறேன், மூவ் பண்ணும்போது ரைட்டில் போகுது, அந்த மூமெண்ட்லேயே நான் என்ன பண்ணணும், ஓகே ஸ்ட்ரைட் பண்ணணும். ரைட்டாக நிறுத்தி வச்சுட்டு பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம லெஃப்ட்டில் ட்ரை பண்ணுவோம். ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டேரிங் உள்ளே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பொசிஷனை வைக்கும் பொழுது லெஃப்ட் வீல் வந்து திரும்பி இருக்கு இல்லையா? இப்போ நான் நகர்த்தி பார்க்குறேன், ஓ லெஃப்ட்டில் போகுது, அப்போது வலது பக்கம் ஸ்டீரிங்கை திருப்புறேன், மூமெண்ட்லேயே திருப்புறேன், அப்போ எனக்கு தெரிஞ்சு போகுதா கார் ஸ்ட்ரைட் போகுது. இப்படி தாங்க பழகணும். இதை விட்டுட்டு நீங்கள் வந்து வெளியே நம்ம எட்டி பார்த்துட்டு வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிலாம் நீ நினைக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, இல்லை எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது சார், நான் செக் பண்ணிக்கிடணுமான்னு கேட்டால் தாராளமாக செய்து கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்கிங் பண்ணும்போது இப்படி லெஃப்ட்டில் நிப்பாட்டிட்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன், லெஃப்ட்டில் நிப்பாட்டிட்டு இந்த ஸ்டேரிங்கை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்க, உங்களுக்கு வந்து இதை கரெக்டாக வந்துருச்சான்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சா ஒருவேளை நீங்கள் ஸ்டேரிங்கை வந்து திருப்பி பார்த்துட்டு கூட வெளியே போய் செக் பண்ணிக்கிடலாம். இப்படி வந்து பார்க்கலாம். ஓகே டயர் வந்து இப்படி தெரியுதா, ஓகே இவ்வளோ தூரம் திரும்பி இருக்குது, அப்போ நம்ம வந்து எத்தனை முறை வந்து திருப்பி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஐடியா புரியும். இது வந்து பிகினராக தான், அது ஒரே நாளில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிடணும், மாற்றிக்கிடணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு சுற்றுலையே பார்த்தீங்க அப்படின்னா அது லெவல் ஆகுது. இப்படி உங்கள் கார்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரெயின் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது ரொம்ப ஈஸியாக வந்துடும். இன்னொரு முறை காமிக்கிறேன். இப்போ ரைட் சைட், ஓகே ரைட் சைட் திருப்பிட்டேன், ஃபஸ்ட் கியர் போட்டுட்டேன், மூவ் பண்ணுறேன், ரைட்டில் திரும்புது, லெவல் பண்ணிட்டேன். ஓகே அதே மாதிரி லெஃப்ட்டில் வந்து திருப்பி வச்சுருக்கேன். ஓகே இப்போ மூவ் பண்ணுறேன், லெஃப்ட்டில் போகுது, அந்த மூவ்மெண்ட்லேயே லெவல் பண்ணுறேன். அதே மாதிரி ரைட்டில் இருக்குது, ரைட்டில் போகும்போது இப்போ ஸ்டீரிங் ஸ்ட்ரைட் பொசிஷனில் இருக்குது, மூவ் பண்ணுறேன், ரைட் சைடு போகுது, அப்போ நான் வந்து மூவ்மெண்ட்டில் என்ன பண்ணுறேன், வண்டியை வந்து லெவல் பண்ணுறேன். அதே மாதிரி லெஃப்ட்டில் எப்படி நிப்பாட்டி வச்சுட்டு போகிறீங்க, மூவ் பண்ணி பார்க்குறீங்க, வண்டி லெஃப்ட்டில் போகுது, அந்த மூவ்மெண்ட்லேயே என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரைட் பண்ணுறேன். இவ்வளோ தாங்க. இப்படி வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து ட்ரைனிங் பண்ணிங்க அப்படின்னா இந்த முறை சூப்பராக வந்துடும். இது ஒரு அனிச்சை செயலாக மாறி நீங்கள் தொடர்ச்சியாக பண்ண அது என்ன பண்ணிடும் அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ராக்டிஸாக உருவாகி சிறந்த முறையில் கார் ஓட்ட முடியும் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு தான் சொல்வேன். இன்றைக்கு பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.